அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. இந்த தொகுப்பை முழுமையாக பாருங்கள், பார்த்து லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க. அனைவரும் பலனடையட்டும். காரணம், இப்போ சனி பயிற்சி நடந்திருக்கிறது இல்லையா? அதனால் எல்லாத்துக்குள்ளேயும் இந்த மனக்குழப்பம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை தீர்க்கறதுக்காகத்தான் இந்த பதிவு. இது குறித்த கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். பொதுவாக வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம் அப்படின்ட்டு பலவாறு குழப்பங்கள் இருந்தாலும் பெரும்பாலுமான பாரத பகுதிகளிலே நம்ம பின்பற்றுறது இந்த திருக்கணித பஞ்சாங்கம் அப்படின்ட்டு சொல்லப்படும் ஜோதிடர்களால். எது எப்படி இருந்தாலும் சரி, எப்படியோ பெயர்ச்சி அடைந்திருந்தாலும் பெயர்ச்சி அடையாவிட்டாலும், சனி கிரகம் பெயர்ச்சி அடைந்திருந்தாலும் சரி பெயர்ச்சி அடையாவிட்டாலும் சரி, மன உறுத்தலாக இருக்கிறது, சில பாதிப்புகள் வருகிறது அப்படின்னு உங்களுக்கு தோன்றுறது அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்யுங்க. பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா எல்லா ராசிகளுக்கும் பாதிப்பு இல்லைன்னா கூட அந்த சனி கிரகம் இருக்கின்ற அந்த ராசி கட்டத்திலிருந்து சில ராசிகளுக்கு பாதிப்பை உண்டாக்குவார் அப்படின்ட்டு சாஸ்திரத்தின்படி சொல்லப்படும். அப்போ இந்த பாதிப்புலேருந்து எப்படி பாதுகாத்துக்கணும்? ஒன்று, தீபம் தொடர்ந்து ஏற்றணும். சனிக்கிழமையில் நல்லெண்ணெய் அல்லது எள்ளெண்ணெய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த எண்ணெயை பயன்படுத்தி விளக்கேற்றுங்க. சனீஸ்வரனுக்கு ஏற்றணுமா? அப்படி கிடையாது, நீங்கள் விநாயகப் பெருமானுக்கு ஏற்றுங்க, ஆஞ்சநேய பகவானுக்கு ஏற்றுங்க, சிவபெருமானுக்கு ஏற்றுங்க. இந்த மாதிரி உங்களுடைய இஷ்ட தெய்வம் எவராயினும் சரி அவருக்கு இந்த நல்லெண்ணெயில் விளக்கேற்றுறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க இல்லையா, அதுலேயும் குறிப்பாக கால் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னா அவர்களுக்கு நீங்கள் செய்கின்ற உதவி, அவங்களுக்கு எப்படி உதவ முடியும் அப்படின்ட்டு யோசிச்சோன்னா, அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு உதவுவது. சாப்பாடு வாங்கி கொடுக்கறது கிடையாது, அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு உதவுவது. அவங்க தினசரி அவங்க வாழ்க்கையை கவனிச்சுக்கிறதுக்காக உதவக்கூடிய பொருட்கள் சிலவற்றை வாங்கி தரலாம். அதுலேயும் குறிப்பாக அந்த வாக்கிங் ஸ்டிக்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அப்படி இல்லைன்னா அந்த சைக்கிள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த சைக்கிள் வாங்கி தரலாம். நம்ம வசதிக்கு ஏற்றாற் போல் அவர்களுக்கு உதவி செய்யலாம், தவறு கிடையாது. அது இறைவனுடைய பூரணமான கருணையை பெற்றுத்தரும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்க. அடுத்து ரொம்ப முக்கியம் இந்த அன்னதானம் செய்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது. பசித்தவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்கள், ரொம்ப முக்கியமாக அதுதான். நம்ம செய்யணுங்கிறதுக்காக எல்லாத்துக்கும் செய்யக்கூடாது. ஏன்னா அவங்க அதை தூக்கி போட்டு போயிட்டாங்க, குப்பையில் போயிட்டாங்கன்னா அந்த பாவம் நம்ம சேரும். அப்போ உண்மையாகவே பசித்த வயிறுக்கு அன்னமிட வேண்டும். நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியும், இதுக்காக கோயில் குளத்துக்கு போய் கொடுக்கணும்லாம் அவசியம் இல்லை. நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்க அப்படின்னா சாப்பாடாக இல்லாட்டி கூட நம்ம அரிசியா அல்லது வீட்டு உபயோக பொருட்களாக அவங்களுக்கு வாங்கி தரலாம் கஷ்டப்படுற குடும்பத்துக்கு. அது இறைவனுடைய கருணை பார்வையை நமக்கு பெற்றுத்தரும் அப்படின்னா அதில் மாற்று கருத்தே இல்லை. அதனால தான் நம்ம எப்பவுமே சொல்லுவோம், என்னன்னா நம்மளால் ஒரு 1000 பேத்துக்கு சாப்பாடு போட முடியல அப்படிங்களாம். ஏன்னா அத்தனை பேத்துக்கு போடுறது நல்லது, முடியலன்னா 1000 ஜீவராசிகளுக்கு செஞ்சிடலாம். ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து நம்ம வைக்கிறோம் அப்படிங்கும்போது அது 1000 ஜீவராசிகள் சாப்பிடும். எறும்பு, ஈ, குருவி, காக்கா இந்த மாதிரி நிறைய சாப்பிடும். குறிப்பாக இந்த மாதிரி காலகட்டங்களில் காகத்துக்கு சாப்பாடு வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தயிர், கருப்பியல் கலந்த சாதத்தை வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். அப்படி வைக்கும்போது கண்டிப்பாக சனி பகவானுடைய பூரணமான அருள் அல்லது அந்த தாக்கம் அப்படிங்கிறது நம்மளுக்கு குறையும் அப்படிங்கிறத தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆடை தானம், வஸ்திர தானம், குறிப்பாக சொல்லப்போனால் கருப்பு நிற ஆடை அல்லது நீல நிற ஆடை வாங்கி இயலாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அது ஆயுளை விருத்தி செய்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக கம்பளி வாங்கி தரலாம், அது ரொம்ப சிறப்பான விஷயம் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே போல் எள்ளுருண்டை, எள்ளு, கருப்பு உளுந்து இதையெல்லாம் தானமாக செய்யலாம் அல்லது பறவைகளுக்கு உணவாக கொடுக்கலாம். அப்படி கொடுத்தாலும் உங்களுக்கு அந்த தாக்கத்திலிருந்து நம்மால் விடுபட முடியும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். யாரை வழிபடணும் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, எல்லாரும் கேட்குறது அந்த ஒரு கேள்வியை தான் கேட்பாங்க. இந்த காலகட்டங்களில் யாரப்பா வழிபடணும்? விநாயகப் பெருமானை வழிபடலாம், ஆஞ்சநேய பகவானை வழிபடலாம், அல்லது இஷ்ட தெய்வங்களை வழிபடலாம். குறிப்பாக சிவபெருமானை வழிபடுறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா எல்லாருமே சொல்கிறது, இந்த மாதிரி பயிற்சி நடந்தது அப்படின்னா உடனே திருநள்ளாறு போங்க, கொச்சனூர் போங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. போய் அங்கே இருக்க சனீஸ்வர பகவானை வழிபட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, திருநள்ளாறு போங்க, வழிபாடு செய்யுங்க, ஆனால் யாரை வழிபடணும் அப்படின்னா அங்கே இருக்க சிவபெருமானை வழிபடணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம இந்த நவகிரக கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா, இந்த நவகிரகத்தில் அதை குறிப்பாக சனீஸ்வர பகவானுக்கு அங்கே தனியாக ஆலயம் இருக்குன்னா அங்கே போய் கூட்டம் நிற்கும். அங்கே நிற்கிறது உங்களுக்கு பலன் தராத ஒன்று. அது யார் என்ன சொன்னாலும் சரி. சனி பகவானே வரம் பெற்ற இடம் அவ்விடம் இல்லைன்னுலாம் சொல்ல. யாருக்கிட்ட அவர் வரம் வாங்கினார் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது யார்கிட்ட வாங்கினார்? சிவபெருமான்கிட்ட வாங்கினது. அதே போல தான் நவகிரக ஆலயங்கள் எதுவாயினும் சரி,
அந்த கிரகத்தினுடைய தனித்தன்மை அங்கே இருக்குது அப்படின்னா அவ்விடத்திலே அவர்கள் இறைவனிடம் வரம் வாங்கியிருக்கிறார்கள், சிவபெருமானிடம். அப்போ வரம் யாருக்கு கிடைத்தது அப்படின்னா இவர்களுக்கு கிடைத்தது. வரம் கொடுத்தது யார்? அப்போ அந்த இடத்துல யார் பெரியவர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. பெரியவர் சின்னவர் நம்ம சொல்ல முடியாது சிவபெருமானை பற்றி சொல்லும் போது, அவர் எல்லையற்றவர். இருந்தாலும் அவ்விடத்திலே அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய ஆற்றல் அப்பெருமானிடம் இருக்கும் பொழுது நாம் போய் அந்த கிரகங்களிடம் கையேந்தி நிற்பது அப்படிங்கிறது அது எந்த அளவுக்கு பலனளிக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. அதனால ஆலயங்கள் இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபடுங்க, மனமுருகி வேண்டிக்குங்க. எந்த கிரக தாக்குதல் அல்லது அந்த தாக்கம் இருந்தாலும் அது சரியாகட்டும் அப்படின்னு வேண்டி விரும்பி வழிபாடு செய்யுங்கள். கண்டிப்பாக அது பலனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னா மாற்று கருத்தில்லை நண்பர்களே. ஓரளவுக்கு புரிதல் நமக்கு ஏற்பட்டு இருந்தது அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். தான தர்மங்களை செய்யுங்க. எப்போவுமே இறைவன் நாமத்தை சொல்லி கொண்டிருங்கள். பிறருக்கு கெடுதல் நினைக்க வேண்டாம். சனீஸ்வர பகவான் எல்லாத்துக்கும் கெடுதல் செய்பவர் அல்ல, அவரவர் கர்மவினைக்கு ஏற்றார் போல பலனை தரக்கூடியவர். நீங்கள் நல்லது செய்கிறீங்க அப்படின்னா உச்சபட்சமாக நல்லது செய்யக்கூடியவரும் யாராகத்தான் இருப்பார் அப்படின்னா சனீஸ்வர பகவானாகத்தான் இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம நிறைய நல்லதை செய்யும் போது நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு பிறருக்கு கெடுதல் செய்யாமல் இருந்தாலே இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இது குறித்த உங்களது கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க. நன்றி, வணக்கம்.